ஹலோ காய்ஸ், மொச்சை குழம்பு செய்ய போகிறோம். மொச்சக்கொட்டை குழம்புக்கு நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய். இது கூட்டுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு குழம்புல போட போகிறோம். வாங்க காய்ஸ், குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காய்ஸ், மொச்சை வேகுது. மொச்சை வெந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்குங்க. மொச்சக்கொட்டை குழம்புக்கு தாளிக்கிறோம், பார்த்துக்குங்க. வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. காய் வெந்துக்கிட்டு இருக்கிற மொச்சக்கொட்டையில் தக்காளியை போட்டுக்கிறோம். போட்டாச்சு காய். மொச்சக்கொட்டை குழம்பு தாளித்து ஊற்றிக்கிறோம். தாளித்து வச்சுருக்கேன் மொச்சக்கொட்டை குழம்பு. பாருங்க காய், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் மொச்சப்பயிற்று குழம்பு. காய்ஸ், குழம்புல ஊற்றியாச்சு. மசாலா போட்டுக்குருவோம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டு சமையலை பாருங்கள். மசாலா பொடி போட்டுக்கலாம் காய்ஸ். குழம்பு பொடி, குழம்பு கொதிச்சுட்டு பாருங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் நான்வெஜ்லாம் எடுக்கலை, வீட்டில் இருக்கிறத சமைச்சிட்டோம். மொச்சப்பயிற்று குழம்பு, கேரட் பொரியல். மொச்சப்பயிற்று குழம்பு, மொச்சப்பயிர் புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இருங்க வரேன், புளி கரைச்சிக்கிட்டு இருக்கேன். தக்காளி போட்டிருக்கோம் அதிகமாக, அதனால் புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதை லைட்டாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் வீட்டு சமையல் செஞ்சுருக்கேன். நல்லா தான் செய்வேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புளி கரைசலை ஊற்றிக்கலாம். பாருங்க குழம்பு, எங்கள் வீட்டு மொச்சை குழம்பு. இதில் கருவாடும் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மொச்சப்பயிருக்கு பார்த்தீங்களா, மொச்சக்கொட்டை பயிருன்னு சொல்லுவாங்க. மொச்சக்கொட்டை பயிருன்னு சொல்லுவாங்க, அதான் மொச்சக்கொட்டைன்னு சொல்கிறேன். அந்த குழம்பு கேரட் பொரியல். இப்போ குழம்புக்கு தாளிச்சுட்டு இருக்கோம். தாளிச்சு விட்டுருக்கேன் குழம்புக்கு.
நம்ம வீட்டு குழம்பு பார்த்துக்குங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் குழம்பு மொச்சப்பயித்து குழம்பு, கேரட் பொரியல் தாளிச்சாச்சு. குழம்புல ஊற்றிக்கலாம். அதிகம் தாளிச்சாச்சு, குழம்புல ஊற்றுறேன். காசு வெங்காயம் வதங்கிடுச்சு. கேரட் பொரியலுக்கு கேரட் போட்டுக்கலாம். பாருங்கள், கிண்டிக்கிட்டு இருக்கோம். வேகட்டும், வதங்கட்டும். கேரட் பொரியல் அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறோம். கேரட் பொரியலுக்கு உப்பு போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வதங்கின பிறகு இறக்கிக்கலாம். நல்லா வேகணும். நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரைஸ் பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கேரட் பொரியல் குழம்பு கிண்டி கட் பண்ணிட்டு இந்த கிண்டி கட் குழம்பு பாருங்க, குழம்பு ரெடி. மொச்சப்பயித்து குழம்பு, முச்சப்பயிறு, கருவாடு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், முச்சப்பட்டை.